பணம் என்பது வெறும் தாள் அல்ல நண்பர்களே, பணம் என்பது நம்பிக்கைன்னு சொன்னா ஒரு கவிஞன். வெறும் தாள் இல்லை, இது வாழ்வதற்கான நம்பிக்கை. சட்டப்பையில் ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு நீங்கள் பயணம் போகும்போது இருக்கக்கூடிய நம்பிக்கை, சட்டப்பையில் ஒன்றுமே இல்லாமல் போகும்போது அந்த பயணம் நல்லாவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த கூகுள் பே, ஃபோன்பே இதெல்லாம் இல்லைன்னா வாழ்க்கை பெப்பேன்னு ஆயிடும் சார். பணம் எவ்வளோ முக்கியங்கிற விஷயத்தை எவ்வளோ அழகாக ஒரு பாட்டில் சொன்னார் பாருங்க. காசே தான் கடவுளப்பா, அது கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. டப்பு தான் சார் கடவுள். வரி எழுந்தார், அது அந்த கடவுளுக்கே தெரியும்னாரு பாருங்க. என்ன குசும்பு பாருங்க அந்த வாலிப கவிஞருக்கு. ஒரு பாட்டுக்குள்ள பணத்தினுடைய மதிப்பையும் சொன்னாரு. 3வது வரி கவனிச்சிங்களா? கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. அடுத்த வரி கண்ணதாசனுக்கு நிகராக தத்துவம் சொன்னார். நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும்போது சொல்வதுண்டோ. காசு எப்போ வரும் எப்போ போகும் சொல்லவே முடியாது சார். அதை ஒரு திரைப்பட பாட்டுக்குள்ள எவ்வளவு அழகான ஒரு தத்துவ பாட்டா வச்சுக்கிறார் அப்படின்னா, வாலி என்ன சாதாரண கவிஞரா?